Hi friends, welcome to my channel Rani'in Iniya Ulagam. இன்னைக்கு நம்ம டேட்ஸ் லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ்ல செஞ்சு முடிக்கக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் டிஷ் தான். இதில் எல்லா வகையான சத்துக்களுமே அடங்கி இருக்கு. இந்த லட்டு பார்த்தீங்கன்னா 1-2 குழந்தைங்க சாப்பிட்டாலே அவங்களுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் கிடைக்கும். அப்புறம் ஆர்எஸ் கனோமிகா சேனல் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம சேனலுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா அடுப்பே பற்ற வைக்காமல் 2 மினிட்ஸில் ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சு காட்டணும் அப்படின்னு. அதனால தான் நான் 2 மினிட்ஸில் மட்டும் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது, எந்த அளவுக்கு அந்த 2 மினிட்ஸில் நம்ம ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக செய்யணும்னு சொல்லி தான் இந்த டிஷ்ஷை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்எஸ் கனோமிகா சேனல் அவங்களையும் போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அவங்களோட லிங்க்கும் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவங்களும் ரொம்ப நல்ல நல்ல டிஷ்ஷெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வாங்க டேட்ஸ் லட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்காக. இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 7-8 டேட்ஸ் வந்து கொட்டையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கேஷ்யூ நட், இது வறுத்ததாகவே நான் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் வறுத்த பிஸ்தாவும் வாங்கியிருக்கிறேன். கொஞ்சமாக அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். அவல் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதனால் அதில் சேர்க்கும்போது நமக்கு நல்லா ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த லட்டு. பிஸ்தாவும் கேஷ்யூ நட்டும் நீங்கள் வறுக்காததாக கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக துருவுன தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம இதை 3ஐயும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு லைட்டாக கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. டேட்ஸையும் ஒரு ரவுண்டு மிக்சியில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வர்ற மாதிரி ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க மிக்சியில். இப்போது இந்த டேட்ஸை இந்த நட்ஸோட ஆட் பண்ணிடலாம். இப்போ துருவின தேங்காவையும் இதில் சேர்த்துடலாம். ஸ்வீட்டுக்கு நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, இந்த டேட்ஸே போதுமானது. நல்லா தித்திப்பாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாசத்துக்கு வேணும்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்க்கலனாலும் இது ரொம்ப வாசமாகவே இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட், பிஸ்தா சில சமயம் நம்ம வீட்டில் இல்லைன்னா பொரிக்கடலையும் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து கூட இந்த டிஷ் நம்ம சூப்பராக செய்யலாம். இதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாதாம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அவலுக்கு பதில் ஓட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருள் தான். இப்போ இதே மாதிரி நல்லா லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு 1 லட்டு 2 லட்டு நீங்கள் கொடுத்து விட்டாலே போதும், அவங்களுக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே கிடைச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா அயன்ஸ், விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கால்சியம் எல்லா சத்துக்களுமே இருக்குது. ஸோ வீக்லி 1 or 2 டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. நான் யாருக்கெல்லாம் இந்த சேலஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத என்னோடய அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஹெல்த்தியான லட்டை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.